டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுறாங்க. ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 20 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே மாதிரி பி தனியா செஞ்சா 30 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே மாதிரி சி தனியா செஞ்சா 60 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. ஸோ 3 பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த வேலையை செய்யலாம்னு ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா ஒரு கண்டிஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 2 நாளைக்கு ஏ செய்வாரு. 3வது நாள் 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து செய்வாங்க. அடுத்தது 4வது நாளும் 5வது நாளும் ஏ செய்வாரு. 6வது நாள் 3 பேரும் சேர்ந்து ஒண்ணா சேர்ந்து செய்வாங்க. ஸோ இப்படியே ஆல்டர்னேட் டேஸ்ல செஞ்சுட்டே போறாங்க. அப்போ மொத்தமா எத்தனை நாளையில அந்த வேலை செய்து முடிக்க முடியும்னு கேக்குறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A பிலிம்ஸ் மெயின்ஸ் எக்ஸாமுக்கான மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு நியூவா புக் லான்ச் பண்ணிருக்கோம். ஸோ புக்கை பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணாலும் சரி, இல்ல புக்கை ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் சரி, மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 20 நாள்ல செஞ்சு கொடுப்பாரு. அதே மாதிரி பி தனியா செஞ்சா 30 நாள்ல செஞ்சு கொடுப்பாரு. அதே மாதிரி சி தனியா செஞ்சா 60 நாள்ல செஞ்சு கொடுப்பாரு. 3 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த வேலையை செய்யலாம்னு ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் 2 நாளைக்கு ஏ செய்வாரு. 3வது நாள் 3 பேரும் சேர்ந்து ஒன்னா செய்வாங்க. அகைன் 4வது நாள் பார்த்தோம்னா, அதாவது 4வது நாளும் 5வது நாளும் ஏ செய்வாரு. அடுத்து 6வது நாள் பார்த்தோம்னா 3 பேரும் ஒன்னா சேர்ந்து செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா செஞ்சுட்டே போறப்ப மொத்தம் எத்தனை நாள் இந்த வேலை செய்து முடிக்கணும்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 3 வேல்யூக்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ்க்கு பார்த்தோன்னே எப்படி குயிக்கா எல்சிஎம் எடுக்கலாம்னா, இருக்கிற ஹையஸ்ட் வேல்யூ என்னன்னு பாருங்க, 60. இந்த 60 அப்படிங்கிறது 30ஆல கேன்சல் ஆகுமா? அதாவது 60 வகுத்தல் 30 கேன்சல் பண்ணா 2 டைம் வருது, மீதி 0 வருது. ஸோ மீதி 0 வருது. அப்ப இது ஓகே. ரெண்டாவது இங்க என்ன இருக்குது 20. ஸோ 60 வகுத்தல் 20. ஸோ இதுவும் கேன்சல் ஆகுது. 3 20 60 மீதி 0 வருது. ஸோ இந்த மாதிரி எக்ஸாக்டா வகுப்படுச்சுன்னா இதுதான் அதோட எல்சிஎமா இருக்கும். சரிங்களா? அப்ப 60 தான் இந்த 3 வேல்யூக்கும் எல்சிஎம். நெக்ஸ்ட் இந்த 20 எத்தனை டைம் பெருனா 60 வரும்? 3 டைம். இந்த 30 எத்தனை டைம் பெருனா 60 வரும்? 2 டைம். இந்த 60 எத்தனை டைம் பெருனா 60 வரும்? 1 டைம். ஸோ அடுத்து பாருங்க, 3 பேரும் சேர்ந்து வேலை செய்யலாம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் 2 நாளைக்கு ஏ செய்யறாரு. சோ இது பார்த்தோம்னா இந்த 3 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 2 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 1 அப்படிங்கிறது சி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. சோ ஃபர்ஸ்ட் 2 நாள், ஃபர்ஸ்ட் நாளும் 2வது நாளும் ஏ செய்யறாரு. சோ எத்தனை நாள் செய்யறாரு ஒரு நாளைக்கு? ஃபர்ஸ்ட் நாள் 3 நாள் செஞ்சிருப்பாரு. அதே மாதிரி 2வது நாள் 3 நாள் செஞ்சிருப்பாரு. அடுத்தது 3வது நாள். சோ 3வது நாள் என்ன பண்றாங்க? 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து செய்யறாங்க. அப்ப ஆட் பண்ணுங்க. 3 5 6. சோ 3வது நாள் பாத்தீங்கன்னா 6 வேலை செய்வாங்க. அடுத்து 4வது பாத்தீங்கன்னா ஏ செய்வாரு, 5வது நாள் ஏ செய்வாரு, 6வது நாள் 3 பேரும் சேர்ந்து ஒண்ணா செய்வாங்க. இப்படி ஆல்டர்னேட்டா செஞ்சுட்டே போறாங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த 3 நாளைக்கு மட்டும் ஆட் பண்ணுங்க. என்ன வருது? 3 பிளஸ் 6 ஆட் பண்ணா வருது 12 வேலை. சோ 12 வேலை செய்ய எத்தனை நாள்? 1 2 3 நாள் ஆகுது. 12 வேலை செய்ய 3 நாள் ஆகுது. சோ மொத்த வேலை எத்தனை? எப்பவுமே நம்ம எல்சிஎம் எடுத்து போடக்கூடிய வேல்யூ தான் மொத்த வேலை, டோட்டல் ஒர்க்னு அர்த்தம். சரிங்களா? டோட்டல் ஒர்க். சோ அப்ப மொத்த வேலை எத்தனை வேலை? 60 வேலை. 12 வேலை செய்ய 3 நாள் ஆகுது அப்படின்னா 60 வேலை செய்ய எத்தனை நாள் ஆகும்? இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன வரும்? 60 × 3 வகுத்தல் 12. சோ அப்படியே கேன்சல் பண்ணி என்ன வரும்? 60 12ஆல 5 டைம் வரும். 5 × 3 15 நாள். சோ அப்ப இந்த மாதிரி செஞ்சுட்டு போனாலும் மொத்தம் 15 நாள் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.